ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மீ விளாக் பார்க்கலாமா? சாட்டர்டே அப்படின்னா எனக்கு சொந்தமான நாள் தான். ஏன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்களா? சாட்டர்டே கண்டிப்பாக எங்கள் வீட்டில் புளிக்குழம்பு தான் வைப்பேங்க. அப்புறம் என்னங்க, வாரம் முழுவதும் சாம்பார் மசாலா குழம்பு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு செத்து போன நாக்குக்கு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். பட் நம்ம புளிக்குழம்பு வச்சா நம்ம வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் இருக்க புளியை விட மோசமான ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அதை பார்த்து தான் கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அப்படி இப்படின்னு தாஜா பண்ணி எப்படியாவது புளிக்குழம்பு சாப்பிட வச்சுருவேன் வாரத்தில் ஒரு நாள். இன்றைக்கி நான் வந்து தட்டைப்பயிறு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு தான் புளிக்குழம்பு வைக்க போகிறேன். அதில் கருவாடு போட்டாலும் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் குழம்புல கருவாடு போட்டால் பிள்ளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் கருவாடு போடல. தட்டைப்பயிரை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்ணதும் அதுக்கப்புறம் கல்லெண்ணெய், தேங்காய் நல்லா விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் பூண்டையும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வணக்கி கொடுத்துக்கலாம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 4 தக்காளி, குழம்பு மிளகாயத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக புளியும் கரைச்சி ஊற்றி வச்சிடலாம். பயிறு நல்லா வந்து வாசம் வர அளவுக்கு வறுத்து வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஊற்றிட்டு கூடவே தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பயிர் வந்து நல்லா ஒரு அரைவாசி வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காய், தேங்காய்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு குழம்பா தாளிச்சு விட்டுருவேன். சரி, என் ஹஸ்பண்டுக்கு தான் புளிக்குழம்பு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பெற்றது 3ங்களும் புளிக்குழம்பு வச்சுட்டா அம்மா இன்னைக்கு புளிக்குழம்பா அப்படின்னு கோரஸாக கேட்பாங்க. அப்படியே கடுப்பாகும் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்னங்க, வாரம் முழுவதும் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிட்டு வாரத்தில் ஒரு நாள் புளிக்குழம்பு வச்சா போதும். இதே கேள்வியாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டிலலாம் எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ குழம்பு நல்லா வந்து கொதிச்சு வந்ததும் நான் தாளிச்சு கொடுத்துட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் கேட்குறவங்களாம் வாய் அடைக்கிறதுக்காகவே இந்த முட்டையெல்லாம் வேக வச்சு உள்ளே போட்டுறது. இது கூடவே சின்ன குழந்தைங்களை ஏமாத்துறதுக்கு கலர் கலராக முட்டாய் வாங்கி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி கலர் கலராக அப்பளத்தை பொரிச்சு வச்சு இன்றைக்கி கடமையை கச்சிதமாக முடிச்சாச்சு. உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.